ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில் 282 ஆகி 283 ஆகி 303 ஆகி இப்போ அடுத்தால 380 சீட்டில் வரலான்னா நம்ம இந்த விவாதத்தை 4ஆம் தேதி அன்னைக்கு வச்சுக்கலாம். 5ஆம் தேதி ஒரு விவாதம் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, பேசுவோம். அன்னைக்கு எல்லாம் தைரியமா இவிஎம் மிஷினை பத்தி தைரியமா பேசுறாங்க போல இருக்குது. 2019 உங்க கூட அகாலிதளம் கூட இருந்தது, பிஜு பட்நாயக்கோட கட்சி கூட இருந்தது, தேசிய லோக்தள் கூட இருந்தது, சிவசேனா கூட இருந்தது, சமாஜ்வாதி கூட இருந்தது. ஏன் எல்லாத்தையும் உங்களை கழட்டி விட்டாங்க இந்த வருஷம்? எந்த மதக்கலவரமும் கிடையாது சார், எந்த மதக்கலவரமும் கிடையாது. மணிப்பூர்ல 300 தேவாலயங்கள், மணிப்பூரை தனியா விட்டுருங்க சார். ஏன் சார் இந்திய நாட்டுல இல்லையா? ராகுல அமுல் பேபி பப்பு அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியாலும் இந்த 2 கட்ட யாத்திரை நடத்தினார், பேசு பொருளாக மாறினார். அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உருவாகி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பாஜகவை பதட்டப்படைய வைக்கிறதா சார்? நேற்று முந்தா நாள் பினராயி விஜயன் என்ன சொன்னார் தெரியுமா? கேரளாவில் வயநாடுக்கு அவர் வரக்கூடாது, ராகுல் காந்தி வந்தால் அது இல்லை சார். காங்கிரஸ் கூட வேடங்களை பாருங்கள், ஒரு வேடத்தை மக்களே காரி துப்புற அளவுக்கு வேடம் போடுவாங்க. கேரளாவில் நம்ம பக்கத்தில் இருக்கிற பார்டர், அங்கே 2 பேருக்கும் சண்டை, இங்கே கூட்டணி. இன்னும் கல்கத்தா போனா அங்க சண்டை. இப்படியா இருக்கும், இப்படியா கூட்டணி இருக்கும், இப்படி கூட்டணி, இப்படி ஒரு கூட்டணி. அதாவது பந்திக்கே வேண்டாம்னா இல ஓட்டன்னு வெளியிருந்து கத்துவாங்க. பந்திக்கு யாரும் சேர்க்கறதுக்கு வழி இல்ல, ஆனா இல ஓட்டன்னு கத்திட்டு இருக்காங்க. அத போல ராகுல் காந்தியை பிரதமர் ஒரு ட்ரோன் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? பாமகவும் பாஜகவும் அதெல்லாம் நீங்க பேசலாம், நீங்க பேசலாம். நுழைவை தேர்வு ரத்து பண்ண கூட என் உயிரே விடுவேன்னு சொல்றாரு. கேளுங்க சகோதரி, இத கேளுங்க. பாஜக பாமக தொடர்பு எலெக்ஷன் கூட்டணின்னு தான் சேர்ந்திருக்காங்க. நீங்க கூட்டணின்னு வந்துட்டு உள்ளே வர விட மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு கேவலமானது. அது விடுங்க, அது செப்பரேட். எலெக்ஷனை பேஸ் பண்ணி நாங்க தான் ஆட்சி பண்ண போறோம், பிரதமர் ராகுல் காந்தி தான் பிரதமரா வர போறாரு, இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு நாங்க தான் 400 சீட்லாம் ஜெயிக்க போறோம்னு பிரச்சாரம் பண்ணிட்டு அங்க ஒரே நாட்டுக்குள்ள 3 இடத்துல 3 வகையான சண்டை. இப்படியெல்லாம் பேசிட்டு நீ அவருக்கு தான் 400 வரப்போகுதுன்னு சொல்ற போது கேவலமா மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் பொது வெளியில பேசும்போது அதை யோசிச்சு பேச வேண்டாமா? 1982ல 2 சீட்ல ஆரம்பிச்ச பாரதிய ஜனதா கட்சி அப்படியே வளர்ந்து ஒரு 282 ஆகி 283 ஆகி 303 ஆகி இப்போ அடுத்தால 380 சீட்டில் வரலான்னா நம்ம இந்த விவாதத்தை 4ஆம் தேதி அன்னைக்கு வச்சுக்கலாம். 5ஆம் தேதி ஒரு விவாதம் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, பேசுவோம். அன்னைக்கு எல்லாம் தைரியமா இவிஎம் மிஷினை பத்தி தைரியமா பேசுறாங்க போல இருக்குது. சொல்றாரு. என்ன சொல்றாரு? காங்கிரஸ் ராகுல் காந்தி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அங்கே இப்படி இருக்கு, ஆனால் இங்கே கூட்டணி வச்சுக்கிறாங்க. இது என்ன இதுன்னு கேட்குறாரு. கேரளாவை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? கேரளாவை பத்தி பேசல, கேரளாவுல கூட்டணியை பத்தி பேசுறாங்க. அதுதான் சொல்றேனே, இங்க எய்ம்ஸ் எப்படி தருவேன்ற உருட்டுனீங்களோ அதே உருட்டை தான் அங்கேயும் உருட்டி வச்சு. எய்ம்ஸ்க்கு நீங்க இல்ல கொடுக்கற இஎம்ஐ கொடுக்கல சார், நீங்க கொடுக்கணும். ஓபன் பண்ணீங்க ராஜ்பாட்ல ஏன் சார் ஓபன் பண்ணீங்க? நீங்க கொடுக்க வேண்டிய கோட்டாவை கொடுக்கல சார். அத இருக்குது இவங்க கொடுக்கல சொல்லுவேன். தமிழ்நாடு அரசு கொண்டு அவங்க நேரவே இன்சென்ட் கொடுக்கல போது கேட்டா நீங்க பணம் இல்லன்றாங்க. கேட்டா நீங்க அங்க கொடுக்கல, இங்கே கொடுக்கலன்றாங்க. அதனால இருக்குது ஓபன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு எய்ம்ஸ், தெரியுமா சார்? அது தமிழ்நாடு மீது அக்கறை கொண்டு பேசுங்க சார். ஒரே ஒரு கேள்வி சார். அருண்ஜேட்லி அவர்கள் 2015 அறிவிச்சது தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து அறிவிச்சாரு, உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூருக்கும் சேர்த்து அறிவிச்சார். கோரக்பூர்ல இன்னைக்கு எய்ம்ஸ் ஓபன் ஆயிடுச்சு சார். தமிழ்நாட்டில் நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் சார் பாவம் பண்ணல? ஏன் சார் வஞ்சிக்கிறீங்க? சட்டத்துல என்ன இருக்கு? நம்ம பேச்சு பூராமே தூங்கி முழிச்சா மோடி மோசம், பாஜக மோசம், பேச்சே அப்படிதான் இருக்கு. சனாதன ஒழிக, அந்த இது ஒழிக, இது ஒழிக, இப்படி நீங்க கேரளாவை பத்தி பேச முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றீங்க. இந்த ஃப்ளட்ல கேரளால ஆயுர்வேதா தேசிய பல்கலை திறப்போம்னு ஒரு உருட்டிட்டாங்க. அது இந்திரா காந்தி அம்மையார் முன்னாடி வச்சிருந்தது. இப்போ திரும்பி அதை ஓப்பன் பண்ணுறேன்ற பேரை அதை கெடுப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அது அங்கே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு கேரளாவில். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இதை படி இன்னொன்று இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? நேரடியாக நேற்று தேர்தல் நடக்கும்போது மிக்ஜாம் புயலுக்கு நம்ம நிவாரணம் கேட்டிருந்தோம் அல்லவா, 36,000 கோடி. அதற்கு இன்றைக்கு வெறும் 287 கோடி நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி கர்நாடகாவுக்கு 17,400 கோடி வறட்சியின் காரணமாக கேட்டாங்க. நம்மளாவது 29 பைசா கவர்மெண்ட் சொல்றோம். அங்க எவ்வளவு தெரியுமா? 1 ரூபா கொடுத்தா நிதி வருது? வெறும் 15 பைசா சார். கர்நாடகால காங்கிரஸ் ஆளுகின்ற ஒரே காரணத்துக்காக 15 பைசா திருப்பி தருகிறது மத்திய அரசு. சரி, இதை விட்டுருங்க சார். சார் ஒரு நிமிஷம்.
நீங்க என்ன சொல்றீங்க? ஃப்ரீ பீஸை பத்தி பேசுனீங்கல்ல, இலவசத்தை பத்தி. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இலவச திட்டத்தின் கீழே ஃப்ரீ ரேஷன் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லியிருக்கீங்களா உங்க பாஜகவுடைய திட்டத்துக்கு? 5 கிலோ கொடுத்துட்டு வெரி குட். இங்க கேளுங்க, காங்கிரஸ் கட்சியிலே கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தபோது அன்னபாக்கிய திட்டம்னு அறிவிச்சோம். 5 கிலோ அரிசி இருக்கு, இன்னொரு 5 கிலோ கொடுங்கன்னு சேர்த்து கேட்டதுக்கு ஃபுட் கார்பரேஷன் இந்தியா என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? எங்களிடம் போதிய அளவு தானியங்கள் இல்ல, அதன் காரணமாக கொடுக்கலன்ட்டு. எங்க காங்கிரஸ் கட்சி ஆளும்போது மட்டும் அந்த மாநிலத்துக்கு ராஜீவ் காந்தி காலத்துல தேர்தல் அறிக்கை வரலாறு கொடுப்பீங்களா? ராஜீவ் காந்தி காலத்துல கேள்வி கொடுங்க. நான் ராஜீவ் காந்தி காலத்துல 400 சீட்டுக்கு மேல ஜெயிச்ச காங்கிரஸ் கட்சி அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல இப்படி 33 வந்துட்டு அதுக்கு என்ன காரணம்? காரணம் ஒண்ணுமே இல்ல சார். நீங்க காட்டுற மோடி மஸ்தா வேலை தான். அதெல்லாம் இப்ப இந்த ஒரு வார்த்தை ஜனங்களுக்கு எல்லாம் பொய் பிரச்சாரம், மதத்துடைய வெறுப்புணர்ச்சி. நீங்க செஞ்ச தப்பு என்ன? கொண்டு போயிட்டு மதத்தை வெறுப்புணர்ச்சி. ஆளுநர் வேண்டாம், மோடி வேண்டாம், சார் பாஜக வேண்டாம், இந்தி வேண்டாம், நேஷனல் கல்விக் கொள்கை வேண்டாம், விவசாய பாலிசி வேண்டாம், எதெல்லாம் நாட்டுக்கு நல்லதோ அதெல்லாம் வேண்டாம் 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 சொல்லிட்டு நீங்க கூட இருந்து செப்பா குத்திட்டு இருந்தா எப்படி நடக்கும் நாட்டுக்கு நல்லது? 2019 உங்க கூட அகாலிதளம் கூட இருந்தது, பிஜு பட்நாயக்கோட கட்சி கூட இருந்தது, தேசிய லோக்தள் கூட இருந்தது, சிவசேனா கூட இருந்தது, சமாஜ்வாதி கூட இருந்தது. ஏன் எல்லாத்தையும் உங்களை கழட்டி விட்டாங்க இந்த வருஷம்? பாஜக என்ன குறைஞ்சது? சரி நான் கேக்குறேன். குஜராத்ல 2 வேட்பாளர் பட்டியல் இருந்துட்டு திரும்பி ஓடிட்டாங்க. ரஞ்சன் பட், பிகாஜி தாகூர் 2 பேரும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டாங்க. பாஜக சார்பா போட்டியிட காங்கிரஸ்ல இருந்து அவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு சொல்றீங்க அமைச்சர் ஹர்ஷவர்தன் பட்டேல் போட்டியிட மாட்டார் சார். காங்கிரஸ் 23 தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து திரும்ப எட்டி பார்த்திருக்காங்க. நீங்க 23 தலைவர்கள் 10 ஆண்டுகள் உங்களுடைய காங்கிரஸ் கட்சியில அவர் சொல்றாரு மக்கள் இடத்துல போய் பிரச்சாரமே பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில கௌதம் கம்பீர் வெளியே வந்தார். காங்கிரஸ் கட்சியில தேசிய புரட்சி அறிந்த தலைவர்கள் வெளியே வந்தார். ஒரு நிமிஷம் சார், லைனா சொல்லுவேன் சார், ஒரு நிமிஷம் இருங்க, லைனா சொல்லுவேன். பட்டியலிட முடியனால எவ்வளவு கட்சி நான் சொல்றத உள்வாங்கிங்க. G23 தலைவர்கள் 23 பேர் விலகினாங்க இல்லையா? யாரு காஷ்மீர்ல இருக்காரு எல்லா லீடரும். ஆமா, குலாம் நபி ஆசாத் உட்பட எத்தனை தலைவர்கள் அவங்க திரும்ப கூட எட்டி பார்க்கல. ஏன் சரி, ஒரு ஜெகதீஷ் ஷெட்டர் இருந்தார்ல, அவர் ஏன் வந்தாரு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல ரெண்டாவது சொல்றேன். நீங்க இவ்வளவு பேர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மொத்தம் எத்தனை தொகுதி? 5 தொகுதி. 5 கட்டமா தேர்தல் நடத்துறீங்க நீங்க. அது தேர்தல் அந்த அளவுக்கு தேர்தல் நடத்தி பாராட்டிட்டாங்க சார். நேத்து சுப்ரீம் கோர்ட் பாராட்டிங்க. நேத்து அதுக்கு மேல ஐடி சிபிஐ 370 ரத்து பண்ணது சரின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன போது அது என்ன பாராட்டு தெரியுமா? சரி, ஒரு பாராட்டு இருக்குது. ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி சார். 2004 இருந்து 2014 வரைக்கும் இடி ஐடி சிபிஐ மொத்த பதிவு வழக்கு என்பது 167 சார். 2014 இருந்து 2024 வரைக்கும் 3600 வழக்கு சார். இதுல எவ்வளவு பெரிய கன்விக்ஷன் ரேட் தெரியுமா? வெறும் 0.5% சார். இதை வச்சு நேரடியாக 125 எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் இதுல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல நேரடியாக 115 கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியின் தலைவர்கள், 125 தலைவர்களை 2014 இருந்து 2024 வரைக்கும் அரெஸ்ட் பண்றீங்க. அதுல 115 பேர் எதிர்க்கட்சி தலைவர்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஊழல்வாதிகள் சார், ஊழல்வாதிகள். சரி, ஒரு கேள்வி போட்டு ஒரு கேள்வி சரி சார் சார் ஊழல்வாதிகளை ஊழல்வாதிகள் சரி, ஒரு ஜனார்தன் ரெட்டி எங்க இருக்கார்? ஜனார்தன் ரெட்டி எங்க இருக்கார்? ஹேமந்த் பிஸ்வா சர்மா எங்க இருக்கார்? பிரபு பட்டேல் எங்க இருக்கார்? இப்படி எல்லாம் பேச நிறைய பேசலாம் சார். மொத்தம் 22 பாலிசியை பேசுங்க. இப்படி எல்லாம் பேச பாலிசி தான் சார் சொல்றேன். ரொம்ப சார் பாலிசி தான் சார். அது புரோகிராமே ரொம்ப சிம்பிளா பேசுங்க சார். சொல்றேன் பாலிசியை பேசுங்க. இல்ல அவர் வந்து ஊழல்கார பட்டியல்களை பத்தி பேசுறாரு. 22 ஊழல்வாதிகள் உங்களுடைய கட்சியில இருக்காங்க. ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? ஊழலுக்கு எதிராக இருந்தாங்க. இப்ப கொடுங்க, அனுப்புங்க. இப்ப அவர் மேல கம்ப்ளைன்ட் கொடுங்க. போய் பத்திரிகை செய்தியை படிங்க சார். முதல்ல போய் பத்திரிகை செய்தியை படிங்க. போய் பத்திரிகை செய்தியை படிங்க. தகவல் தொடர்பு இப்போ ரொம்ப பிரைட்டா இருக்கு. நீங்க எங்க வழக்கு மறைக்க முடியாது. நேத்து அஜித் பவாரோட மனைவி மீது இருந்த 25000 கோடி வழக்கு ரத்து செய்திருக்காங்க. 2014 எந்த மதக்கலவரமும் கிடையாது சார். எந்த மதக்கலவரும் கிடையாது. மணிப்பூர்ல 300 தேவாலயங்கள் அறிக்கை. மணிப்பூர் தனியா விட்டுருங்க சார். ஏன் சார் அது இந்திய நாட்டுல இல்லையா? இந்திய நாட்டுல இல்லையா? டைரக்டரே வேற. சார் இந்திய நாட்டுல இல்லையா? இல்ல, அது அப்படி இல்ல. அது அத பேசினா மணிப்பூர் இல்லையா? இந்திய நாட்டுல ஒதுக்கணும். தமிழகத்தின்
அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.